கர்மம் முடிச்சோனே என்னடி கண்ணை முன்னால வச்சிருக்கே பின்னால வச்சிருக்கடா காவலி பேல முன்ன வைக்கிற பின்ன வைக்கிற எப்ப வந்த உனக்கு அறிவு கட்ட முண்டா எப்ப வந்து இடிக்கிற பப்புனு ஏய் நிப்பாட்டா முதல்ல நிப்பாட்டா பேசுடா பப்புனு இழுச்சா பேலா பப்புனு எப்ப வந்த அப்ப நான் வருவேன் சோத்த திக்கிற லத்திய திக்கிறியாடா ஓ நேரம் என்னடா ஓ நேரம் என்ன முதல்ல ஓ நேரம் என்னடா டான்ஸ் கூப்பிடுறப்ப தான் பப்புனு வரணும்னா என்ன வச்ச சட்டமா டான்ஸ் எப்ப கூப்பிடுறனா அப்பதான் வரணும் இழுச்சா புண்ணாக்கு இப்ப காத நக்கறது காத அப்படிதான் வரல ஓடி போதமா டேய் டேய் ஆடாமவனே நீங்க அப்புறம் வந்து உன் வெதற அறுக்கல நானு நான் பொம்பளே இல்ல முதல்ல ஏய் நாடகம் ஏசண்டி தானே நீ என்னமா நாடகம் ஏசண்டி தானே என்னமா அந்த ஆளு நேரத்துக்கு வராம இப்ப வந்து நீ லாலா லாலான்னு ஓடியான்டா என்ன செய்ய சோத்த தானே திங்கற சோத்தோட உனக்கு நல்லா திண்டில நீ என்னடா கேட்டியடா சரி ஏய் நீ டெய்லி விரதம் இருக்கே இப்ப என்ன காரணத்துக்கு டெய்லி சோறுதிங்க ஓ வாயை மூடுற போல போன வருஷம் ஞாபகம் இருக்கா தப்பு வாயை மூடுற இன்னும் மறக்கல நானு வந்திருக்கான அந்த ஆளு அதெல்லாம் இருக்கப்பலமா வர சொல்லவா சரி அவனை அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன் என்ன ஞாபகம் எனக்கு இடிச்சதுக்கு அவன் பதில் சொல்லல இன்னைக்கு கிட்டாத்திருக்க முருகனுக்கு அந்துச்சு முதல்ல வரட்டும் அவன் பதில் சொல்லுவேன் ஆமா நீங்க தான் சொல்லணும் என் பொருளுக்கு ஏதாவது சேதாரம் ஆனிச்சு அதுக்கு நீங்க தான் பொறுப்பு எல்லாமே டேமேஜ் ஆனதானே இதுல எது நல்லா இருக்க போகுது டேமேஜ் ஆனதானே சரி அமைந்து கொண்டு இருக்கும் ஆமா கிடாத்திற்கு கிராமத்தாரவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளருமான அன்பு அண்ணன் ஆரூர் அண்ணன் நாடக கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு செல்ல பிள்ளையாக திகழக்கூடிய ஹார்மோனிஸ்ட் மாமேதை சக்கரவர்த்தி அப்படின்னு பேர் பட்டம்லாம் எடுத்துக்கொண்டு இருக்கும் இந்த காலி இல்லல்லப்பா ஏய் சும்மா முதல்ல அவர் மாதிரியே இருப்பாப்ல அதே போல யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டு இருக்கும் அன்பு தம்பி ஆமா தங்கப்பாண்டி கண்டிரானன் அவர்களுக்கும் நாதன் ஆமா நாதன் அண்ணன் அவர்களுக்கும் எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு எதை இல்லை உன் காலில் வந்து கும்புறா தம்பி தங்கப்பாண்டி எதை கட் பண்ணணுமோ அதை கட் பண்ணிரு எதை போடணுமோ அதை மட்டும் போடு என்ன எங்க அக்கா போட்டா நல்லா போட்டோ எடுத்து யூடியூப்ல போட்டு மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்கோம் எந்த மாப்பிள்ளடா ஏலே வாயை மூடிட்டு வாசிடாம டான்சராக வேடம் நடிக்கும் மகள் ராதாசெல்வி அவர்களுக்கு இந்த கிராம பொதுமக்கள் சார்பாக இந்த பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. அன்புக்கோர் ஆலயமாய் பண்புக்கோர் காவியமாய் தமிழகமே பெருமை கொள்ளும் அளவிற்கு விலைக்கு வரும் மருமகள் ராதாசெல்வி அவர்களுக்கு சித்தப்பா நம்பி மன்னன் எஸ் ராமவாண்டி தேவர் அவர்கள் இந்த 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கின்றார். அன்பளிப்பை வாரி வழங்கிய என் மேல் நம்பிக்கை வைத்து என் அன்பு அப்பா ஆமா என் நடிப்பை பாராட்டி என் ஃபிகரை பாராட்டி என் அழகை பாராட்டி ஆமா அவர் ஒரு என்னுடைய மகளா அவரை நினைச்சு எனக்கு அன்பளிப்பை வாரி வழங்கி அன்பு அப்பா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார் அவர்களுக்கும் எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். அதே போல பொன்னாடை அணித்த கிடாத்திற்கு கிராமத்தார் அவர்களுக்கும் கமிட்டியாளர்களுக்கும் என் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். அவர் உனக்கு அன்பளிப்பு கொடுத்துற அப்பா இல்லாமா இதுல வெட்டினேன் மூடிக்கிட்டு வாசி. ஏய் உனக்கு அன்பளிப்பு கொடுத்துற ராமடே அப்பா இல்ல உனக்கு பெரிய மச்சான் வருது உனக்கு பெரிய மச்சானா? ஆமா. என்ன அப்போது பார்த்த புள்ள உனக்கு அடையாளம் தெரியவில்லை
ஆட்ட பெட்டிக்காரங்களுக்கு, இரண்டாவது ஆட்ட மிருதக்காரங்களுக்கு, மூன்றாவது ஆட்ட ஆல்ரவுண்டுக்காரங்களுக்கு இந்த இதுல இப்ப ஒன்னே ஆக்க போறேன்டா நான் இப்போ. ஆமா, செய்யும் தொழிலை தெய்வம் சொல்லியிருக்காங்க. எந்த தொழில் நம்ம செய்யணுமோ அதை சிறப்பா செய்யணும். எதை இழுக்கணுமோ அதை இழுக்கணும். எதை சுருக்கணுமோ அதை சுருக்கணும். எதை நீட்டணுமோ அதை நீட்டணும். நீ வா, நீ எப்படி நீட்டினியோ அதே மாதிரிதான் நானும் நீட்டுவேன். நீ எப்படி சுருக்குறியோ அதே மாதிரி நானும் சுருக்கிறேன். தம்பி வேணும் நான் போ. அதனால நான் எப்படி பாடுறோ அதே மாதிரி கிடாத்திற்கை முருகன் அவர்கள் பாடி ஜெயிக்கணும். நீங்க பாடி ஜெயிச்சிட்டீங்கன்னா சரி, உங்களுக்கு அடிமனை நான் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறேன். எந்தெந்த இடத்துல எதாவது பேசணும் தெரியுமில்ல பாவம். நான் பாட்டுக்கு ஏதாவது பேசி அவங்க குடும்பம் குடியை தூக்கிட்டு போயிடாம ஒண்ணு இல்லமா பேசுமா. அதனால என்ன இருக்கு? அப்படியா? நாடகத்துல என்ன இருக்கு? அப்ப நான் ஜெயிச்சிட்டேன்னா நீங்க எனக்கு புருஷன். அப்ப நான் வரல அந்த போட்டியில. 45வது புருஷன். இனிமே புருஷனா வச்சு நான் புங்கு பொழந்து. ஏமா ரொம்ப வருத்தப்படுற? வாழ்க்கையை வெறுத்து பேசுறேன். நீ ஏன் வெறுக்கும் போது அக்கா வெறுக்க மாட்டேனாடா? உன்னை எவ்வளவு செல்லமா வளர்த்தேன் அக்கா. ஏண்டி அழகி, அக்காவை அப்படி கேவலப்படுத்தலாமா தம்பி? தம்பியா சின்ன வயசுல எல்லாம் உன்னை தூக்கி தூக்கி முத்தம் குடிச்சுன்னா குஞ்சு சின்னோண்டா இருந்துச்சு. உன்னை தூக்கி தூக்கி முத்தம் குஞ்சுன்னு இப்ப 3.5 முழத்துல வளர்த்து வச்சிருக்கிற. நான் தூக்கி முத்தம் குஞ்சு என் மூக்கு உரைகிறதுக்காடா எடுவட்ட பயல. ஏய் தம்பிமா உனக்கு பேசுறேன் பாரு, கடிச்சிருவேனா? இவன் எனக்கு தம்பி. என்ன தூத்துவத்தி பயல ஒரே ஆட்டி 3 கட்ட வெறிச்சு போயிரும். அந்த பாப்பா நல்லா இருக்கேன் பாரு. ஹலோ ஏய் பூதிடா. இது இல்ல அவன் ஏலே டேடா ஏலே ஏய் பாஸ்கர். ஏய் பாஸ்கர், என்ன இங்க தெரியுற? ஏன்டா அந்த பக்கத்து வரவே மாட்டேங்கிற? நீயே போன் நம்பர் 9 நம்பர் கொடு. ஃபைனான்ஸ் எப்படி ஓடுதா? ஐயோ, என்னைக்கு ஒரு பொம்பளைட்ட காசை கொடுத்து அன்னையோட ஜோலி முடிஞ்சுடா உனக்கு. நீ எப்ப தூக்குன? அதனால நான் என்ன பண்ணாலும் நீங்க பாடுவீங்கல? பாடுமா பாப்போம். நீங்களா நானா? இல்ல நானா நீங்களா? சரி பாடு. போட்டிக்கு தயாரா? ஏத்துங்க. எனக்கு நல்லா ஏத்தி வைங்கனே. இந்த பெட்டிக்காருக்கு மட்டும் எடுத்து வச்சு விடுங்க. வாயை பிடிச்சி இழுக்கட்டும். தெரிஞ்சா ஒன்னே பிடிச்சிக்கிறோம்ல. கடலை கொள்ள வரத்துல கடலை கொள்ள வரத்துல கடலை கொள்ள ஓரத்திலே கடலை கொள்ள ஓரத்திலே கடலை கொள்ள ஓரத்திலே கடலை கொள்ள ஓரத்திலே அந்த காடப்புறா ரெண்டு நிக்க அந்த காடப்புறா ரெண்டு நிக்க அந்த காடப்புறா கலஞ்சுடனே அந்த காடப்புறா கலஞ்சுடனே. என்ன பாருங்க தம்பிதான் என்ன வண்டி வந்தவனே குடஞ்சிச்சு. எந்திரா விளங்காதவன எந்திரா முதல்ல. இந்த லட்சணத்துல நீ பப்புன்னு போட்டு ஒரே நக்குன. இங்கிட்டு வாடா, ஸ்டாண்டு கிட்ட உட்காராம சாச்சி விட்டு போயிடாம. ஒரு நாள் தாண்டா என்னை சந்திச்சேன். என்ன கண்ணு பிதுங்குது என்னவா? அப்படித்தான் இருக்கும் முதல்ல. அந்த இந்த பையனை பார்த்தோன்னே எனக்கு ஒரு இது ஞாபகம். எங்க அண்ணன் ரவின்னு இருக்கு. எங்க அண்ணன் என்னோட கூட பிறந்தவர். அவர் மாதிரியே இருப்பேன். அதனால அவனை கிண்டல் கேலி பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீ என்ன நினைக்கிறன்னா, நீ எப்போ சோழி பார்க்கலாம்னு நீ கிடந்து அலையிற. செத்தே போயிருவேன். ஒழுக்கமா உட்காந்துக்க, ஒழுக்கம் கட்டவன. அந்த காடப்புறா கலஞ்சுடனே அந்த காடப்புறா கலஞ்சுடனே எனக்கு கலந்ததங்க என் மனசு எனக்கு கலந்ததம்மா என் மனசு அண்ணா அவனா அத்தை பொண்ண பாருண்ணா கொஞ்சம் சோளமெல்லாம் பாடி காமிச்சு வாய் சரளமா வருது எப்படி? டேய் ஏடா மாமா இருங்க மாமா. புள்ள கூட்டத்துல என்ன களவாணி முண்டை நல்ல முண்டை தான்டா எங்க அக்கா. எப்பா அவனாவது தேவல
உன் குளத்துக்கு ஒரு கும்பிடு ஓ யூனியன் ஆபீஸ்க்கு ஒரு அரை குஞ்ச முடிக்கிட்டு செவனேன்னு உட்காரு. எனக்கு ஒரு சந்தேகம். எது வாயில ஓ மச்சான பாரடி அடி மச்ச முன்னாடி ஓடு ஆளு நானோ ஆளு இவங்க ரொம்ப அழுத்தமான ஆள். அடி ஆளு 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 இவன் அழுத்தமான ஆளு ₹10 தாரே ஒரு உனப்பு தொட்டு தாரே ஒத்துக்கிட்டு வாங்க ஒட்ட பக்கம் போவோம் ஒத்தரு வாய்ந்தாரே ஒரு மனப்பு தட்டும் தாரே ஒத்திக்கிட்டு வாடி ஓட பக்கம் போவோம் ஆடுறதா பாப்போம் நம்ம ஆளு இல்லாட்டி என்னம்மா அல்லாட்டி ஆளாட்டி சபையில நல்லா ஆடுறேன்னா ஆடலையான்னு மக்களை கேட்போம்னு பாடுனேன். சொல்லு தப்பா அது மேல ஆள் இருந்தா பாப்போம் நம்ம ஆள் இல்லாட்டி கேட்போம். ஆள் இருந்தா போகும் ஆள் இல்லாட்டி ஓடியா ஓடு சந்திக்கக்கூடிய விரைவாக சந்திக்கணும். சகலகலா விளைவென்று போட்டக்கூடிய தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் தனக்கென இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கும் சுப்ரீம் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சகலகலா வல்லவன் ஆமா அப்படின்னு பேரும் புகழையும் ஆ. தனக்கென நாட்டி கொண்டிருக்கும் யாரு தங்கராசு சோழங்குனி என் தொங்குராஜ் ஏய் தங்கராசுமா என்ன தொங்குராசா நிலக்கோட்டை நிலக்கோட்டை போல். நிலக்கோட்டை புகழ் உண்மைக்குமே சோழங்குருணி நிலக்கோட்டை எல்லாம் பொண்ணு எடுத்ததுனால எல்லா அந்த ஊரு- கோட்டையும் ஒரு கோட்டை ஆமா உனக்கு நிலக்கோட்டையில உனக்கு உனக்கு புதுக்கோட்டை எனக்கு புதுக்கோட்டை அவருக்கு நிலக்கோட்டை ஏங்க புதுக்கோட்டைன்னு பேர் வச்சிருக்காங்க? பழைய கொட்டையை பூரா புதுப்பிக்கிறனால புதுக்கோட்டை உன் கொட்டையை முடிக்கிட்டு சிவனேன்னு உட்காரு இல்லைன்னா பாஸ்கோர் கொட்டை தெரிக்க போது அவனை எந்திரிச்சு உட்கார சொல்லுங்க உள்கவையில எந்திரிக்கிறியா இல்லையாடா அப்ப முதல்ல கண்ணு வீங்கி போயல எந்திரா ஆமா கொஞ்ச நேரம் சார் அதனால வாங்கப்பா டான்ஸராக வேடம் நடிக்கும் ராதா செல்வி அவர்களுக்கு 50 ரூபாயும், அருமணி சக்கரவர்த்தி அன்பு மகன் முருகன் ஐவருக்கு 50 ரூபாயும், மாப்பிள்ளை ஊனமுற்றவர் மாற்றுத்திறனாளி அவ்வளவு அவர் உலகத்தோட வந்து உட்காந்து பார்த்து 2 பேருக்கு ஆளுக்கு 50 ரூபா எடுத்திருக்காரு. காணா முருகேசன் அவர்கள் ஆளுக்கு 50 ரூபாய் ஆளு வேண்டும். சரி சரி இருவரையும் பாராட்டி அன்பு பிடித்த அன்பு தம்பிக்கு என்னுடைய கலைக்கொடை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம் எங்கள் சார்பாகவும் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் அன்பு அண்ணனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஆமாம் எனக்கு கொடுக்குறது பிரச்சனை இல்லை. என் தாட்கள் என்னை குறைச்சல கிளர்க்கு வேலை பார்க்குறாரு, கவர்மெண்ட்டு சம்பளம், ஒரு நாளைக்கு 100 நாள் அட்டை போட்டு குடியாருன்னா ஒத்த வேலை கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆமாம் எனக்கு ஒரு பாத்ரூம்பு கட்டி கொடுக்க மாட்டேங்கிறான் மனுஷன். கை கொண்டாட்டிக்கே கடன் சொல்கிற ஆளு. ஒரு சிம்பிளா சுடுகாட்டில் இவனைத்தான் முதல்ல கொண்டு போகணும்ட்டு இருக்கிறேன். நான் போனேன்னா இவங்கெல்லாம் விடவே மாட்டேன். ஒருத்தவன் சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஆனால் அவன் போயிட்டேன். ஆனால் நான் போகும்போது இவன் தான் முதல் லிஸ்ட்ல இருப்பேன். நீ கோழி குஞ்சதாண்டா கட்டுவேன். அக்கா எலும்புச்சம்பளத்தை நான் பெரிய சூனியக்காரிடா, சூனியம் வந்துருச்சு உங்களுக்கு மாட்டிக்கிட்டு மூலி முதல்ல. அதனால சித்தாடை கட்டிக்கிட்டு தம்பி நான் என்ன சொல்றேன்னா எவ்வளவு வேணா சிரிக்காதீங்க. என்னமா சும்மா டென்ஷன் ஆக்கிக்கிட்டு என்னையா மனுஷங்க நீங்க. நாடக உலகத்துல நல்லா ஆடுறோம் பாடுறோம், மக்களை சந்தோஷப்படுத்துறோம், அதுதான் பெரிய விஷயம். என்னோட குடும்பம்னா ஒரு ஏழ்மையான குடும்பம். சரி நான் அந்த மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக வந்து ஆடுறேன் பாடுறேன்னா அது என்னுடைய விதி. ஆமா ஏன்னா எங்க அப்பா கோமணம் ஒத்த நேரம் அப்படி இதை மூடிக்கிட்டு உட்கார்றா கலாவணி பேல. நான் எவ்வளவு சீரியஸ் கண்டிஷன்ல பேசிக்கிட்டு இருக்கேன். எப்படியோ பேசுறீங்க, என்னென்னமோ கழுவி ஊத்துறீங்க. வாய மூடுற முதல்ல. இதை துடைக்க வேணாம், மூடிக்கிட்டு உட்காரு. இல்லைண்ணே மனசு ரொம்ப வேதனையா இருக்குண்ணே. இந்த பவுடரை போட்டு இந்த ஒட்டு மசுரை வச்சு ஒன்றுகிட்டேலாம் நான் காலை தூக்கி காமிச்சு இந்த காசை வாங்கி நான் சீட்டு காசு கட்டவானே. நாடக உலகத்திலேயே என்னம்மா நாடக உலகத்திலேயே என்னாச்சு? நாடக உலகத்திலேயே ஒடிச்சு போகட்டு. நாடக உலகத்திலேயே அசிங்க ஆபாசம் பேசாத ஒரு பெண்மணி யாருன்னா நான் மட்டும். என்ன
அசிங்கம் நெருப்பு ஊப்பிட நாய் வருது. இந்த கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுறது, இந்த ஆபாசமா பிஹேவ் பண்றது, இதெல்லாம் என் மனசை புண்படுத்தி அதுல நீங்க சந்தோஷம் காணணும்னு நினைக்காதீங்க மதன் ராஜா அவர்களே. இப்படியெல்லாம் நீ அக்காவை வேதனைப்படுத்துறீன்னா எனக்கு டீ கப்பு கூட உனக்கு கிடைக்காதுடா. நீ கப்பே இல்லாம தெரியணும்டா காவாலி பயல. அக்கா உன்னை போட்டு நொக்காரு. சித்தாடை கட்டி கொண்டு சிங்காரம் பண்ணி கொண்டு மத்தாப்பூ சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தானா.